கிராமிய கைத்தொழில்கள் வறுமையில் வாடும் குடும்பங்களுக்கு வாழ்வு கொடுக்கின்றன. கிழக்கு மாகாணத்தின் மட்டக்களப்பு மாவட்டத்தில் பூரத்தீவு பெற்ற பிரதேசத்தில் பன்புல் கைத்தொழில் நடவடிக்கையில் ஈடுபடுகின்ற சில யுவதிகளை சந்திக்கும் வாய்ப்பு நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு கிடைத்தது. இயற்கையில் இருந்து பொருட்களை உற்பத்தி செய்வதால் அவை எளியதொரு உழைப்பாகவும் மனிதர்களுக்கு ஆரோக்கியமான பாவனை பொருட்களாகவும் அதேவேளை அதிகளவு வருமானத்தை தரக்கூடிய பொருட்களாகவும் அமைகின்றன. யுத்தம் மற்றும் இயற்கை அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட பிரதேசங்களில் இந்த வகையான கைத்தொழில் நடவடிக்கைகள் மிகவும் அவசியமானவை. கிழக்கு மாகாணம் மட்டக்களப்பு மாவட்டத்தின் போரதீவு பெற்ற பிரதேச செயலக பிரிவில் உள்ள யுவதிகள் இயற்கையாக கிடைக்கும் பன் புற்களில் இருந்து பன்புல் உற்பத்தி பொருட்களில் ஈடுபடுகின்றனர். ஒரு மாத கால ட்ரைனிங் கொடுத்து தொப்பி, பேக், பூசத்தட்டு பழக்கி அவங்களுக்கு அவங்க ஒரு நாளைக்கு அவங்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்துற மாதிரி ஒரு நாளைக்கு அவங்க ஒரு ஆள் வந்து 500 ரூபாய்க்கு உழைக்கிறாங்க. போரதீவு பற்று பிரதேச செயலக பிரிவின் கண்காணிப்பின் கீழ் வெள்ளாவளியில் உள்ள பன்புல் உற்பத்தி நிலையத்தில் இந்த யுவதிகள் தமது உற்பத்தி நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றனர். நாங்கள் வறுமையில் இருந்தவங்களை எடுத்து ஒரு வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்காக இதை செய்யறது எங்களுக்கு ஒரு பிரியோசனமா இருக்கு. ஏன்னா பழகிட்டு போய் நாங்கள் இப்போ ஒரு வீட்டில் இருந்துட்டு வேலை செய்யாமல் இருந்தாலும் இப்போ 500 ரூபா ஆயிரக்கூடிய மாதிரி ஒரு வருமானத்தை ஈடி தந்திருக்காங்க. அழகிய பொருட்களை மிகவும் ஆர்வத்துடன் உற்பத்தி செய்யும் யுவதிகள் இந்த வேலை திட்டம் தம்மிடத்தில் ஈடுபாட்டை அதிகரித்திருப்பதுடன் தமது வாழ்வை தமது சொந்த கால்களில் வாழும் வாழ்வாதார தொழிலாகவும் மாற்றியுள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர். நானும் பரமக்கோட்டில் வாழ்ந்து வந்தேன்னா இப்ப இதுக்கு வந்ததால நல்ல பிரயோஜனமா இருக்கு. பேக்கு, தொப்பி, பூசத்தண்டு பழகி நாங்க செஞ்சு கொடுக்கிறோம். ஒரு நாளைக்கு 500 ரூபா செய்கிறோம். தமது உற்பத்தி பொருட்கள் உல்லாச பயணிகளை கவர்ந்துள்ளதாகவும் உல்லாச பயணிகள் வருகை தரும் இடங்களில் பன்புல் உற்பத்தி விற்பனை நிலையங்களை அமைக்க வேண்டும் என்றும் இந்த யுவதிகள் கோரிக்கை விடுக்கின்றனர். வறுமையின் நெருக்கடியில் இருந்து மீள்வதற்காக மேற்கொள்ளப்படும் தமது கைத்தொழில் நடவடிக்கைகளை மேலும் மேம்படுத்த சம்பந்தப்பட்டவர்கள் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே இந்த யுவதிகளின் எதிர்பார்ப்பாகும். உங்கள் வாழ்க்கை எங்கள் செய்தி.